والإسلام ديني ومحمدا رسول الله ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா நடத்தும் மாபெரும் கல்வி பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, உயர்ந்த வாழ்வுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா என்ற தலைப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ பட்டிமன்றம் பார்க்க போகிறோம். அதாவது மனித வாழ்க்கைக்கு என்ன முக்கியம்? இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசில் ஆசை இருக்கும், நம்ம எல்லா வளங்களையும் நலன்களையும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும், அப்படிதானே? அதில் நம்ம எப்படி நம்ம ஒரு உயர்ந்த வாழ்வை அடைவது அப்படின்றது தான் நம்மளுடைய பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். அதில் செல்வம்தான் பெருசு அப்படின்னு நமது பள்ளி மதரசா மாணவி ஃபாத்திமா முஜாஹிதாவும், அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஜசீலா அவங்களும் பேசுவாங்க. அடுத்ததாக செல்வம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, மனித வாழ்வுக்கு மிகவும் முக்கியம் கல்விதான் அப்படின்ற தலைப்பில் சமீகா சல்மா, இன்னும் அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஆஃபினா, 4 பேர் இப்போது உங்கள் முன்னாடி உரையாற்றுவாங்க. அதில் முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு செல்வதான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுறதுக்கு வர்றாங்க நமது பள்ளி மாணவி ஃபாத்திமா முஜாஹிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா அம்மா பஅத். உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதும் கல்வியா செல்வமா என்ற தலைப்பில் இங்கே ஒரு அழகான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டிமன்றத்தை சீரம் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, செல்வ செழிப்பால் முகத்தில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் எனது அணியின் செல்வந்தரே, பாவம் சாப்பிட்டு பெருநாள் ஆன மாதிரி முகவாட்டத்தோடும் ஏக்கத்தோடும் அமர்ந்திருக்கின்ற எதிர்த்தரப்பினரே, இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் பள்ளி நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, எனதருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதமெனும் பள்ளத்திலிருந்து துல்லியலும் சலாமை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதும் செல்வம்தான் என்று நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது, எந்த மதிப்புமே கிடையாது. ஒரு கவிஞன் கூட அழகாக பாடினான், கையுக்கும் பையுக்கும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் தன்னோடு. பணம் இருந்தால் தாங்க மதிப்பு மரியாதை எல்லாமே. பணம் இல்லாட்டா நம்மளை ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஏன் பணம் இல்லாட்டா நம்ம சொந்தக்காரன் கூட கிட்ட வர மாட்டான். இப்போல்லாம் நிலைமை அப்படித்தாங்க இருக்குது. ஏன்பா படித்த முட்டாளுங்களா நல்லா கேளுங்க. ஒரு ஆளை பார்த்து நான் கேட்டேன், ஏங்க அந்த காரில் போகிறாரே அவர் உங்கள் சொந்தக்காரர் தான் அப்படின்னு. அதுக்கு அவர், ஆமாங்க அவர்லாம் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார், அதனால எங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் கூலி வேலை பார்க்குறாரு, அவரும் உங்கள் சொந்தக்காரர் தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஆமாங்க இப்போ நாங்கள் அவரை கண்டுக்கிறதே இல்லை. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, காரில் போகிறவர் இவரை கண்டுக்கிறதே இல்லை, கூலி வேலை பார்க்குறவரை இவரை கண்டுக்கிறதே இல்லை. அப்போ என்னங்க அர்த்தம்? பணம் தாங்க எல்லாமே. ஏன்பா படித்தவங்களா நல்லா தெரிஞ்சுக்குங்க, துட்டில்ல உங்கள் சொந்தக்காரன் கூட உங்களை மதிக்க மாட்டான். ஏன் உங்கள் புள்ள கூட உங்களை மதிக்காத. ஏன்பா பிள்ளை கூட மதிக்காதுன்னு தெரியாதாப்பா உங்களுக்கு? இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கல்வியை பற்றி பேச வந்திருக்கீங்களேப்பா. படிப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்களை மாதிரி சம்பாதிக்கிற வழியை பாருங்கப்பா. நடுவர் அவர்களே, ஒரு பழமொழி ஒன்று அழகாக சொல்வாங்க, மணி இஸ் குட் சர்வன்ட். அதாவது பணம் தான் நமக்கு நல்ல பணியாளன். இன்னைக்கு உண்மை நிலவரம் அப்படித்தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது இந்த பணம் தாங்க. நடுவர் அவர்களே, வித்தியாசத்துன்னு இவங்க பெருசாக பேச வந்துட்டாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் பிடிச்சி பேசுகிறீங்களா இந்த மைக் எங்கள் பணத்தால் வந்துச்சா இல்லை உங்கள் கல்வியால் வந்துச்சா? யோசிச்சு பாருங்களே, எதால் வந்துச்சு?
ஏன் இப்போ மதியம் வயிறு முட்டை அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்களே அந்த பிரியாணி எங்கள் பணத்தால் வந்துச்சா இல்லை உங்கள் கல்வியால் வந்துச்சா? ரொம்ப ருசியாக இருந்துச்சுல, பணத்தால் வந்தது தான். ஏன்பா படித்தவங்களா சொல்லுங்க, ஏன் மௌனமாகவே உட்காந்துருக்கீங்க? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்களுக்கு 5 சன் இருக்காங்கல்ல, அதில் எந்த சன்னுங்க உங்களை கவனிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அவர், எந்த சன்னு என்ன கவனிக்கல, நான் வாங்குகிற பென்ஷன் தான் என்ன கவனிக்குது. அப்படியா? பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு கஞ்சி ஊற்றுறது இந்த பணமா இல்லை இவங்க படித்த கல்வியா? அதனால படிப்பு 10 காசு உதவாது, பணம் தான் எல்லாமே. நடுவர் அவர்களே, இன்னைக்கு காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் பஸ்ஸில் தான் போக முடியுமா? இல்லை மார்க்கெட்டு போய் ஒரு 1/4 கிலோ ஜீனி தான் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது, பணம் இல்லைன்னா தரமாட்டாங்க. நடுவர் அவர்களே, நம்ம சமீ அக்கா மார்க்கெட்டுக்கு போனாங்க. பாய் ஒரு 1/4 கிலோ ஜீனி போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பாயும் ஜீனி போட்டுட்டு 15 ரூபா அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம சமீ அக்கா, பாய் நான் எம்ஏ படிச்சிருக்கேன், என்கிட்ட போய் காசு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாய் என்னங்க செய்வார்? அப்படியாப்பா என் செல்லோ என் தங்கோன்னு கொஞ்சுவாரா இல்லை விளக்க மற்ற தூக்குவாரா? நீங்களே சொல்லுங்கள், விளக்க மற்ற தானே தூக்குவாரா? ஐயோ, விளக்க மற்ற தூக்குவாங்களா? பயமாக இருக்குப்பா, காசு இல்லைன்னா கடைக்கு போக முடியாதுல்ல. அப்போ இந்த படிப்பு வச்சு ஒரு 1/4 கிலோ ஜீனி கூட வாங்க முடியலனா அப்போ இந்த படிப்பு எதுக்குங்க? எனவே அன்பான நடுவர் அவர்களே, இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்க பணம் தேவை, உறவினர்களை உதவ பணம் தேவை, திருமணத்தை நடத்த பணம் தேவை, ஒரு நிகழ்ச்சி நடத்த பணம் தேவை, நம்ம இறந்துட்டா நம்மளை அடக்கம் பண்ணுறதுக்கும் பணம் தேவை, ஏன் ஒரு வாய் சாப்பிட கூட பணம் தேவை. பிறப்பு முதல் இறப்பு வரை பணம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது. எனவே உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு பேச்சு! என்னடா நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கைக்கு உயர்றதுக்கு வேற என்னமோ தேவைன்னு நினச்சோம். ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லைப்பா, காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம், செல்வம் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப சரவடியாக வெடிச்சிட்டு போயிருக்காங்க.